திரு லயோலா மணி அவர்கள் அங்கே அந்த மக்களை போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. தூய்மை பணியாளர்கள் அவருடைய பாடநூல் கழகத்துக்கு வராங்களா? இல்லை. ராஜ்மோகன் போயிருக்காரு. இப்போ பள்ளிக்கல்விக்குள் துறை கீழே தூய்மை பணியாளர்கள் வர்றாங்களா? இல்லை. தமிழ் வளர்ச்சித்துறை கீழே தூய்மை பணியாளர்கள் வர்றாங்களா? இல்லை. தொல்லியல் துறை கீழே தூய்மை பணியாளர் வர்றாங்களா? இல்லை. திரைப்படத்துறை கீழே தூய்மை பணியாளர் வர்றாங்களா? 4 துறைக்கு தான் அவர் அமைச்சர். பாடநூல் கழகத்துக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் தூய்மை பணியாளருக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கு பேரு தான் சல்லித்தனம், அரசியல். இதுக்கு பேரு தான் சனாதனம். போராடக்கூடிய மக்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள். லயலாமணியும் ராஜ்மோகனும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை போராட்டத்திற்கு பட்டியல் சமூகத்துக்காரனா அனுப்பு. இந்த அயோக்கியத்தனத்தை நீங்களும் செய்வீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர் என்ன? இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னையினுடைய மாநகராட்சி, நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை ரெண்டையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்க தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய். மதசார்பற்ற சமூக நீதி, ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி. கடந்த முறை தூய்மை பணியாளர்கள் போராடிய போது வீட்டுக்கு வரவழைத்து லைட் செட்டப் போட்டு டீ காபி கொடுத்த முதலமைச்சர் 6 மணிக்கு மேலே தான் ஆட்டோ ஓடாதுல. அப்படி ஒன்றும் வேலை இல்லையா உங்களுக்கு? 24/7 வேலை பார்த்துட்டீங்களா? இங்கிருந்து கிளினிக்கு போக தெரியுது, எதுக்கெல்லாம் போக தெரியுது. ஏன் ஒரு 5 நிமிஷம் தூய்மை பணியாளரை பார்க்க தெரியாதா? உங்கள் கோரிக்கை ஏன் நீங்கள் வர வேணாயா? அன்னைக்கு வர வச்சிங்களா பணையூருக்கு, அது போல அங்கே வர வைக்க வேண்டியதானே? பிரதிநிதிகளை வர சொல்லி பேசலாமே. முதலமைச்சர் சந்திக்கின்றாங்க. லயலாமணிக்கும் தூய்மை பணியாளருக்கும் என்ன சம்பந்தம்? நான் கேட்குற கேள்வி சொல்லுங்க. பாடநூல் கழகத்துக்கும் தூய்மை பணிக்கும் என்ன சம்பந்தம்? எவ்வளவு மோசமான பேர் வழிகள் பாருங்க இந்த கும்பல். இதுல இந்த ஜானு, இந்த புஷி ஆனந்த், இந்த டீம் பண்ற வேலை தான். இது அனுப்புங்க, இதான் சரி, அவங்களுக்கு அவங்க போட்டோம். சென்னையில் வெற்றி பெற்று ஆதவர்ச்சனா இருக்காரு. புஷி ஆனந்த் சென்னையில் வெற்றி பெற்று தான் அமைச்சராக இருக்காரு. இப்படி இப்போ இவங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது இவங்க குமார் வேளச்சேரி, ஆமாம், குமார் அமைச்சராக இருக்காரு. இவங்களெல்லாம் அனுப்பலாம்ல. இவங்கெல்லாம் ஏன் போக மாட்டாங்க? சட்டசபையில் மட்டும் எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு எந்திரிச்சுன்னு ஆதவர்ச்சனா பேசுவார். ஆனால் போராட்டம் கிளாம்பாக்கத்தில் செவிலியர்களுக்கு போராட்டம்னா அங்கே போய் நிற்பார் ஆதவர்ச்சனா. கடந்த முறை போராட்டம் திமுக ஆட்சியில் எந்த போராட்டம் முதல்ல போய் நிற்கிறது போய் உட்கார்ந்துருவாப்ல, அப்படி உட்கார்ந்து அப்படி நிற்பாப்புல, நின்னாப்புல இல்லையா? அப்போ அன்னைக்கு மட்டும் போன ஆதவுடைய கால்கள் ஏன் இன்னைக்கு போகலை?